Hello everyone, my name is Ishak. I'm a UI UX designer from BTree systems. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சில UI animations பத்தி தான் பார்க்க போறோம். Let's get into the video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சில அனிமேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு பட்டன். இப்போ நான் ஹவர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி அனிமேட் ஆகுதுல்ல. ஸோ இப்போ இந்த பட்டன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸ்டார்ட் நவ் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோ லேஅவுட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதுக்கு கலர் கொடுத்து பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஒரு நார்மலான அனிமேஷன், நம்ம பட்டன் அனிமேஷன், அந்த ஹவர் அனிமேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி பண்ணாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் வந்து தனியான ஒரு பாக்ஸில் இருக்கும், தெரியுதா. ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள், இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து பண்ண போகிறோம். ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 142/50 போட்டுட்டோமா. ஸோ இப்போ இதுக்கு வந்து கலர் கொடுத்துக்கலாம். இப்போது நான் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன், கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சைடில் ஒரு 4 ரெக்டாங்கிள் இருக்குல்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று 2 பிக்சலில் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இது கிளியராக தெரியணுன்னா நான் பேக்ரவுண்ட் வந்து டார்க்கில் வச்சு பண்ணுறேன். ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் வந்து இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம், தெரியுதா. இந்த ரெக்டாங்கிளை இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். சாரி மேலே இருக்கிற ரெண்டையும் மேலேயே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், கீழே இருக்கிற ரெண்டையும் நம்ம கீழே க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறேன், மொத்தமாக இதை வந்து ஒரு ஃப்ரேம்குள்ளே வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் என்ன கொடுத்துக்கிறேன், ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன், டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இப்போ கலர்ஸ் வந்து நான் இன்வெர்ட் பண்ணுறேன். இங்கே மீதி 4 ரெக்டாங்கிள் இருக்குல்ல, இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கலர் கொடுத்துட்டு இப்போது அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். முடிஞ்சா இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 4 ரெக்டாங்கிளோட ஒப்பாசிட்டியை வந்து நம்ம வந்து அப்பியரன்ஸில் போயிட்டு 0% வந்து கொடுத்துக்குறோம். அதாவது இங்கே இருக்கிற ரெக்டாங்கிள் வந்து விசிபிளாக இருக்காது, அது வந்து இங்கே வரும்போது தான் வந்து ஆனிமேட் ஆகி விசிபிள் ஆகும். ஸோ இப்போ இதோட நேம் வந்து ஹவர்னு நான் மாற்றிக்கிறேன். இப்போது இது ரெண்டுத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணி க்ரியேட் காம்போனன்ட் செட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஒரே ஒரு தப்பு பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த 4 ரெக்டாங்கிளுக்கும் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு நேமிங் ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கலாம். அனிமா பார் டிஃபால்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இங்கேயும் அதே நேம் வந்து கொடுத்துக்கிறேன், அனிமா பார் ஹவர். இப்போ கரெக்டாக வரும், வந்துருச்சா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரோட்டோடைப்பிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ ப்ரோட்டோடைப்பிங் வந்து ரொம்ப சிம்பிள். வைல் ஹவரிங்கில் போயிட்டு சேஞ்ச் டூன்னு மாற்றிட்டு ஸ்மார்ட் அனிமேட்டில் ஸ்லோவில் 600 ms வச்சிங்கன்னா கரெக்டாக வந்து வந்துடும். வைல் ஹவரிங் சேஞ்ச் டு ஹவர், இன்ஸ்டன்ட் இல்லாமல் ஸ்மார்ட் அனிமேட்டில் ஸ்லோவில் போயிட்டு 600 ms. ஓகேவா. இப்போது இதை நான் வந்து ஒரு ஃப்ரேமில் வந்து நான் வைக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த அனிமேஷன் வந்து ஸ்மூத்தாக வந்து வரும், தெரியுதா. ஸோ இதுதான் வந்து இந்த பட்டன் அனிமேஷன் இந்த மாதிரி ஸ்மூத்தாக வர்றதுக்காக பண்ண போகிற ப்ராசஸ். ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹார்ட் அனிமேஷன். அதாவது நம்ம இன்ஸ்டாகிராம்லலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹார்ட் அனிமேஷன். இது எப்படி இருக்க போகுதுன்றது நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன். சிம்பிள். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பெருசாகிட் குட்டி ஆகுது. திரும்ப இதை அன்லைக் பண்ணுறேன் அப்படின்னா குட்டியாகி எனக்கு அதே நார்மல் ஸ்டேட்டில் வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இந்த ஹார்ட் ஷேப் கொண்டு வரது வந்து ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும் தெரியுமா, முதல்ல ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு ஒரு கொஞ்சமாக அதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கார்னர் ரேடியஸ் இருக்குல்ல, ரைட் சைடு, அது வந்து ஒரு 60 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து லெஃப்ட்டில் கொடுத்துக்கோங்க. இப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இது ரொட்டேட் பண்ணணும். இதில் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் ஹார்ட்டின். ஆனால் கொஞ்சம் ஹைட் காலராக இருக்குல்ல, அதனால் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி நல்லா தனித்தனியாக கூட பண்ணலாம். ஸோ இதோட வித் என்ன 231, 200 வச்சுக்கிறேன். இப்போயும் வருது, ஆனால் பர்ஃபெக்டாக இல்லை, ஒரு 150. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூனியன் செலெக்ஷன் கொடுக்குறோம். இது வந்து பூலியன் ஆப்ரேஷன் சொல்லுவோம் நம்ம. ஸோ இது 45 டிகிரியில் கொடுத்துரு. ஸோ எனக்கு ஒரு ஹார்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதோட டிஃபால்ட் கலர் இருக்கட்டும். இதுக்கு நான் ஸ்ட்ரோக் மட்டும் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இது பிளாக்காக இருக்குன்றதுனால தெரியல, 1 செகண்ட், தெரியுதா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து நான் ஆட்டோ லேஅவுட் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரேம் வந்து கிடச்சிருச்சு. இந்த ஃப்ரேமை முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு சென்டரில் கொண்டு வந்துடுறேன். ஓகேவா. ஸோ இப்போ அது வந்து நம்ம 4 சைஸில் வந்து பண்ண போகிறோம். 2, 3. இந்த சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க போகுது. ஸோ நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா கே அப்படின்ற
நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற அந்த ஸ்கேல் டூல் யூஸ் பண்ணி நான் வந்து பெருசாக்கிக்கிறேன், கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஆனால் இதுவும் இந்த ஃப்ரேம்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் அந்த சைஸு ஃப்ரேமோட சைஸ் அதே தான் இருக்கணும், உள்ளே இருக்கிற எலமெண்ட்டோட சைஸ் தான் வந்து மாறணும். ரவுண்டாக 190 வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், ஸ்ட்ரோக்கை எடுத்துட்டோமா. இப்போ அடுத்து வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபில் கலர்லேருந்து கலர் பிக்கர் எடுத்து நான் ஒரு ரெட் கலர் வந்து வச்சுக்கிறேன். அதாவது சின்ன சைஸ் தான், கிளிக் பண்ணோன்னே எனக்கு இப்படி பெருசாகிட்டு திரும்ப ஷ்ரிங்க் ஆகும். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அடுத்து மறுபடியும் வந்து ஒரு டிஃபால்ட் சைஸு, இதுவும் ஒரே சைஸ் தான். இந்த டிஃபால்ட் சைஸ்லேயுமே எனக்கு வந்து ஸ்ட்ரோக் இருக்கக்கூடாது, ஃபில்லு ரெட் கலரில் இருக்கணும். ஸ்ட்ரோக் ரெட் கலரில் விழுந்து வச்சு, ஸ்ட்ரோக்கே வேண்டாம். ஓகேவா, அடுத்து இது வந்து டிஃபால்ட் சைஸு, இது வந்து எனக்கு சைஸு சின்னதாகணும். ஸோ கேல போயிட்டு ரொம்ப குட்டியாக இருக்கும், 140 135. ஓகே, இது ஓகே. ஸோ இப்போ இதுதான் நம்ம வந்து பண்ண போகிறது. ஸோ இதுக்கு நேமிங் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம், லைக் பார் டிஃபால்ட். லைக் பார் ஆக்டிவ் அனிமா, லைக் பார் ஆக்டிவ், லைக் பார் டிஃபால்ட் அனிமா. ஓகேவா, கொடுத்துட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், நாலுத்தையும் செலக்ட் பண்ணி காம்போனன்ட் செட்டாக மாற்றிக்கிறேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ தான் நம்ம ப்ரோட்டோடைப்பிங்கில் இருக்கிற மெயின் ப்ராசஸ். ஆஃப்டர் டிலே வச்சு நம்ம இதை வந்து பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் நார்மலாக இருக்கிற லைக் பட்டனில் இருந்து இந்த பெருசாகிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன் கிளிக்கில் ஈஸ் அவுட்டில் ஸ்மார்ட் அனிமேட்டில் 200 ms வந்து பண்ண போகிறோம். ஆன் கிளிக் சேஞ்ச் டு 200 ms, 200 தானே கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ அகெயின் என்ன ஆகணும் அப்படின்னா, எனக்கு இங்கேருந்து வந்து இங்கே போகணும், ஆனால் ஆஃப்டர் டிலேயில் போகணும். அதாவது எதுவுமே பண்ணாமல் கிளிக் பண்ணால் பெருசாகிட்டு உடனே எனக்கு வரணும். ஸோ அப்போ வந்து நம்ம ஆஃப்டர் டிலே வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப்டர் டிலேயில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ms ஈஸ் அவுட் 200. ஓகே, இங்கே கிடையாது, இங்கே மாற்றிட்டு 1 ms ஈஸ் அவுட் 200 ms. ஓகே, அதாவது நான் கிளிக் பண்ணுறேன், பெருசாகிட்டு சின்னதாகுது. ஓகேவா, இப்போது என்ன நடக்கும் தெரியுமா, இப்போ இந்த ஸ்டேட்டில் இருக்கும். இப்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, கிளிக் பண்ண உடனே சுருங்கிட்டு இங்கே போகணும். அப்போது ஆன் கிளிக்கில் சேஞ்ச் டூன்னு இருக்கா, இது எதுவுமே மாற்ற வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். இப்போ எனக்கு இங்கேருந்து இங்கேக்கு வந்து ஆஃப்டர் டிலே வரணும். 1 ms இங்கே 200 ms. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு ஃப்ரேமில் இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன், வச்சு இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா, ஸோ 2 அனிமேஷன்ஸ் முடிஞ்சுதா. இப்போ அடுத்து வந்து லோடிங் அனிமேஷன். லோடிங் அனிமேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது இந்த மாதிரி ஸ்மூத்தாக அது வந்து கீப் ஆன் லோட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து லோடிங் அனிமேஷன் நம்ம இப்போ பண்ண போகிறது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் லைட்டாக இதை ஓப்பன் பண்ணி ரேஷியோ கொடுக்க போகிறேன். கலர் வந்து இதொட்டி இந்த கலரில் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இப்போது ஒரு ஸ்டேட்டில் இருக்குல்ல. நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு வந்து ஆட்டோ லேஅவுட் கொடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன், அந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சமாக சென்டர் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு இதுக்கு நீங்கள் ஃப்ரேம் இதுக்குள்ள நேம்லாம் மாற்றணும்னு அவசியம் இல்லை. Ctrl D, இன்னொரு ஃப்ரேம் கொடுத்தோன்னா அங்கிட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு Ctrl D. ஓகே, ரைட்டு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, உள்ளே இருக்கிற எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா, இப்போ அடுத்து வந்து ப்ரோட்டோடைப்பிங் மட்டும் சிம்பிள். இங்கே ஆஃப்டர் டிலே 1 ms ஸ்மார்ட் அனிமேட் லீனியரில் 600 ms கொடுக்கணும். ஆனால் இந்த லாஸ்ட்லேருந்து வருது பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும் ஓகே, இதுக்கும் நம்ம அதே தான் வந்து கொடுப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப், இது நம்ம வந்து காம்போனன்ட் செட்டாக மாற்றவே இல்லை. ஓகே, ப்ரோட்டோடைப்பிங் ஆஃப்டர் டிலே 1 லீனியர் 100 லோட் ஆகுதா, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ நம்ம வந்து பட்டன் அனிமேஷன் பார்த்தோம், லைக் அனிமேஷன் பார்த்தோம், அப்புறம் வந்து இந்த லோடிங் அனிமேஷன் பார்த்தோம்ல. இப்போ அந்த லோடிங் அனிமேஷன்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த மாதிரி லோடிங் அனிமேஷன் வந்து பண்ண போகிறோம், இந்த மாதிரி. ஓகேவா, இது ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மொபைல் ஃப்ரேம் ஒன்று எடுத்துக்க போகிறோம். நான் எப்பயும் போல் 13-14 எடுத்து பண்ணுறேன். ஓகேவா, இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன், ஒரு ரெக்டாங்கிள். இது என்ன சைஸு, 390 844 386, ஹைட் வந்து 844. ஒரு 800 840 கொடுப்போம். அதாவது எக்ஸாக்ட் சைஸ் இல்லாமல் கொஞ்சம் கேப் இருக்கா, இந்த மாதிரி கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு கலர் கொடுக்க போகிறோம். கிரேடியண்ட்டில் போயிட்டு ஆங்குலர் போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கலர் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கொடுத்துங்க. கொஞ்சம் ஆரஞ்சு ஷாப்பாக வேணாம், ப்ளூ போயிடும். எவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறேன், இதுக்கு வந்து ஒரு 4 காப்பி. ஃபஸ்ட் காப்பி இப்படி இருக்கா. அடுத்து இங்கே வந்து உள்ளே இருக்கிற ரெக்டாங்கிள் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஆகிடுச்சா. இப்போ என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணால் இப்படி ரொட்டேட் ஆகுது. அப்போது மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணனா கொஞ்சம் லேட் ஆகும்.
அதனால் இங்கே என்ன ஹைட்டு வித் இருக்கோ அது அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருவோம். ஸோ இதில் வித் வந்து 386, ஹைட் வந்து 840 இருக்கா. ஸோ இதுக்கு வந்து ஹைட்டை வந்து 386ம் வித்தை வந்து 840 கொடுத்துட்டு சென்டர் வச்சுட்டோன்னா முடிஞ்சு. இங்கே பிரச்சனை இல்லை, அப்படியே இன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே அகைன் இப்படி வச்சுட்டு இங்கே இருக்கிற ஹைட்டு வித்தை மாற்ற போகிறோம். 840, 386. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், மொத்தமாக வந்து காம்போனண்ட் செட். ஸோ இதுக்கு நம்ம பண்ண ப்ரோட்டோடைப்பிங் பார்த்திங்கன்னா அதே தான். ஆஃப்டர் டிலே 1 ms லீனியர் 600. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டம்மி டிசைன் ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே வந்து இதிலேருந்து ஒன்றை வந்து தூக்கி உள்ளே போட போகிறோம். வச்சுட்டோமா, வச்சுட்டு அதை வந்து தூக்கி பேக்ரவுண்டில் போட்டுடணும். இப்போ நான் வந்து இதை ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அனிமேட் ஆகணும், ஏனாகவில்லை, ஏன்னா மொத்தமாக உள்ளே வந்துருச்சு. அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த அனிமேஷன். ஸ்பீடு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோதான். எனக்கு அது க்ரீன் ரொம்ப லைட்டாக இருக்குன்றதுனால உங்களுக்கு தெரியல, இது ப்ளூ கொஞ்சம் டார்க்காக இருக்குன்றதுனால உங்களுக்கு தெரியுது. அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த அந்த 4 டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன்ஸ். லைக்கு பட்டன் அனிமேஷன் ஒன்று, அதுக்கப்புறம் லைக் பட்டன் அனிமேஷன் ஒன்று, அப்புறம் வந்து லோடரில் வந்து 2 பார்த்தோம். ஒன்று வந்து இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகுறது, ஒன்று இந்த மாதிரி அந்த டைம் மாதிரி ஆகுறது. ஓகேவா. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருக்குது, இந்த மாதிரி அனிமேஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி UI UX ரிலேட்டடாக தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா BTree சிஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.